ஹாய் ஹலோ வணக்கம். கேஏஜி நோட்ரிக்ஸ். ஸோ என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்கள் இன்டீரியருக்கான சப்போர்ட்ஸ் எல்லாமே வந்து நான் வந்து சொல்கிற வாய்ஸ் ஓவர் வந்து பண்ணுவேன். ஸோ இது வந்து என்னுடைய ஃபஸ்ட்டு வாய்ஸ் ஓவர். நீங்கள் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலோட என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டீரியர் தாங்க. அலுமினியம் விண்டோ, யூபிவிசி விண்டோ. ஸோ அது எல்லாமே அதை பற்றி தான் வந்து சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு அலுமினியம் விண்டோவை பார்க்கலாம். ஸோ கட்டிங் வந்து எல்லாமே கட் பண்ணியாச்சு. ஸோ கட் பண்ணதை வந்து நான் அடுத்த வீடியோவில் வந்து சொல்கிறேன். ஸோ கட் பண்ணிவிட்டு இது அதுக்கான ஸ்க்ரூக்கான ஹோல்ஸ், செட்டுக்கு ஸ்க்ரூக்கான ஹோல்ஸ் வந்து போட்டாச்சு. போட்ட அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்லைடிங் விண்டோ, அலுமினியம் ஸ்லைடிங் விண்டோவுக்கு வந்து இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ணிட்டு இது வந்து கட் பண்ணுறது எப்படின்னா டபுள் சைடு இன்னர் சைடையும் கட் பண்ணணும். ஸோ இன்னரில் வந்து ரைட் சைட்லேயும் வந்து கட் பண்ணேன். டபுள் சைடு ஸ்லைடிங் விண்டோ வரனால ஸோ அந்த செட்டுக்கு வந்து கட் பண்ணணும். இது வந்து இந்த மிஷினில் தான் கட் பண்ண முடியும். பெருசாக நீங்கள் பெரிய ரிஸ்க்லாம் வந்து எடுக்க தேவையில்லை. ஸோ இது வந்து சென்டரில் பிஞ்சு மாதிரி வரும். அடுத்து வந்து இது வந்து ரன்னர் அப்படின்னு பார்த்தா இதுக்கு வந்து தனி மெட்டீரியல். இது வீல் வந்து வச்சுட்டு, ஸோ வீலை வச்சுட்டு இதுக்கான ஸ்க்ரூ வந்து இப்படி தான் வந்து போடணும். ஸ்க்ரூ போட்டாச்சு. ஸோ அடுத்து ஸ்க்ரூ போட்டாச்சு, வீல் வச்சாச்சு, அந்த ஹோல்ஸும் போட்டாச்சு. அடுத்து வந்து செட்டை வந்து ஃபிட் பண்ணுறோம். ஸோ செட்டர் ஃபிட் பண்ணதுக்கப்புறம் வந்து ஒரு செட்டருக்கு வந்து 4 பக்கமும் வந்து ஸ்க்ரூ தான். ஒரு ஸ்க்ரூ என்ன எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே 3 ஸ்க்ரூ தான் போடும். எல்லாம் ஹெவியாக வந்து நல்லா ஸ்ட்ராங்காக பிடிக்கிற மாதிரி தான் வந்து போடுறோம். ஸோ இது வந்து அடுத்தது வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து டபுள் சைடு. இது எப்படின்னா ஆப்போசிட்டாக வரும். அது வந்து என்ன சைடு எது, அவுட்டர் சைடு எது அப்படின்னு பார்த்து வைக்கணும். நீங்கள் கொஞ்சம் மாறிச்சுன்னா மறுபடியும் ஸ்க்ரூ கழட்டி திருப்பி வர மாதிரி வரும். பெரிய வேலையே வராது, இருந்தாலும் அதுவும் ஒரு வேலை தானே. அதனால் இதை வந்து கரெக்டாக பார்த்து ஒரு டைம் போட்டுக்கினா நமக்கு வேலை வந்து கொஞ்சம் கம்மியாகும். இதுக்கு வந்து 4 பக்கமே ஸ்க்ரூ தாங்க பண்ணணும். எல்லாமே 3 ஸ்க்ரூ தான். ஸோ டாப்பு, பாட்டம், சைடு எல்லாமே இப்படி தான். இப்போ வந்து செட்டருக்கான இது வந்து செட்டரு அவ்வளோதாங்க. செட்டது முடிஞ்சு அடுத்து அவுட்ரு வந்து ஃப்ரேம் வந்து எப்படின்னா இது மழை தண்ணி பிடிச்சினா எல்லாம் கேப் இருக்காது. ஸோ அதனால் தண்ணி ஹோல்ஸ் இது வந்து பாட்டமில் மட்டும் தண்ணி ஹோல்ஸ் பண்ணலாம். அது வெளியே வர்றதுக்கான இடமும் வந்து நம்ம கொடுக்க மாட்டோம். எப்படின்னா எல்லாமே வந்து கேப் வந்து ஃபில் பண்ணிடுவோம். ஸோ அதுக்காக தண்ணி வந்து வர்றதுக்காக இந்த தண்ணி ஹோல்ஸ் வந்து போடுறோம். இப்படி உள்ள வரையும் வராது, ஒரு பிஞ்சு வந்து விட்டுட்டு தான் நான் வந்து போடுவோம். இப்போ அடுத்தது போகிறத வந்து வாலில் ஃபிட் பண்ணுறது வந்து ஸ்க்ரூக்கான ஹோல்ஸ் இது எப்படின்னா 2 ஸ்க்ரூ. எப்படின்னா நம்ம 2 பக்கம் போடுறதுனால 2 ஸ்க்ரூ வந்து போட்டால் போதும். 2 ஸ்க்ரூ போட்டால் இதே நான் வந்து 3 ஸ்க்ரூ வந்து போட போகிறோம். அது நம்ம ஒன்றும் ஆகாது. நம்ம தரனால இது பண்ணால் ஒன்றும் ஆகாது. ஸோ நம்ம செட்டரை வந்து முறிக்கிட்டோம், அவுட்ருவே முறிக்காச்சு. இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட் ஆஃப்டர்னால அதை ஃபிட்டிங் வந்து பண்ண முடியாதனால உள்ளே எடுத்து மாட்டிக்கிற மாதிரி இது வந்து நம்ம அனலைஸ் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ அனலைஸ் பண்ண பிரேமை வந்து இப்போ வந்து ஸோ ட்ரையல் பார்க்க இது எப்படின்னா ஒரு சில விண்டோவுக்கு வந்து தள்ள முடியாது, மாட்டிக்கும். ஸோ அதனால் இது வந்து இப்படி வந்து தள்ளி பார்த்துக்கிறது. அடுத்து நமக்கு ஆர்டர் வந்து ஃப்ரேம் மட்டும் இந்த 3 ஃப்ரேம் தான். அந்த 3 ஃப்ரேமுக்கான இது வந்து இது தான். அது செஞ்சாச்சு. உங்களுக்கு மாடலுக்காக மட்டும் ஒன்று மட்டும் செஞ்சு வந்து ஒன்று மட்டும் காமிச்சிருக்கேன். சாம்பிள் முடிஞ்சுங்களா. இதுதாங்க தருமபுரி மாவட்டம் மரப்பூரில் வந்து குங்குமகால் பக்கம் நம்ம வந்து கடை வந்து இருக்குது. ஆட்டோ வந்து சொல்லுங்கள், ஆட் வந்து கமெண்ட்லாம் பண்ணுங்கள். ஸோ கண்ணாடி வந்து வச்சாச்சு. கண்ணாடி வச்சுட்டு வந்து இது வந்து அவுட்ரு சைடு இப்படி தான் வந்து தெரியும். சரிங்க, தெரியாது. இது வந்து இன்னர் லாக் வந்து இப்படி தான் இருக்குது பாருங்கள். சரிங்க, அப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு தான் நம்ம வந்து லாக் வந்து தள்ளுற மாதிரி வந்து இருக்கும். இப்படி தாங்க, அவ்வளோதாங்க. அடுத்து வந்து வாலில் நம்ம அளவு கட் ஆகிட்டு வந்துட்டோம்னா அவ்வளோதாங்க. அப்படியே வாலில் வந்து ஃபிட் பண்ண போகிறோம். ஃபிட்டிங் பண்ணுறது வந்து உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோவில் வந்து நான் வந்து எப்படி பண்ணுறது, இப்படி கேப்பு வந்து ஃபில் பண்ணுறது, இதனால் எதில் ஃபில் பண்ணுறோம் அப்படின்றத வந்து சொல்கிறேன். ஸோ இது வந்து என்னோடய ஃபஸ்ட்டு வாய்ஸ் ஓவர். ஸோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய வாய்ஸ் வந்து கொஞ்சம் திக்கி வரும். ஏன்னா ஒரு சின்ன ஆக்சிடெண்ட்டில் வந்து தொண்டையில் ஒரு ஆப்ரேஷன். அதனால் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.